முக்கியமான ஒருவர் கண்ணில் படும் வரை நான் முயற்சித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இங்கு மாற்றப்பட வேண்டியது மனிதனின் மனமல்ல, தொழில்நுட்பங்களை. வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், படித்து படித்து மேலோங்கி போகிறோமே தவிர நம்முடைய தொழில்நுட்பங்களில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்ய மறந்து விடுகிறோம். கூகுள் நிறுவனத்திற்கு போக வேண்டிய கேபி, ஜிபி, எம்பி எல்லாம் இன்னொருவர் எடுப்பதா? அதற்குரிய செயல்பாடுகளை நாம் தவிர்ப்பதா? மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய இந்த தருணம். நம்முடைய மொபைல் நம்பர்களை மாற்றி மாற்றி கொண்டிருப்பதா? ஜிமெயில் ஐடியை மாற்றி மாற்றி கொண்டிருப்பதா நாகரிகம் அல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி? மொபைலில் எந்த ஆக்டிவேஷனும் இல்லாமல் கேபி, ஜிபி, எம்பி குறைந்து 50% கம்மியாகிறது என்றால் இதன் பின்னணி என்ன? நம் சிந்தனை மழுங்கிவிட்டதா, இல்லை நம் செயல்பாடுகள் தோய்ந்து விட்டதா? இன்டர்நெட் வளர்ந்து விட்டதா, இல்லை இம்சைகள் பெருகிவிட்டதா? பெரிய இன்டர்நெட் உலகமயம். இதில் எதுவும் நடக்கும், எதுவும் நடக்காமல் இருக்கும். இதுவாங்க நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி? இப்படிதான் இருக்க வேண்டும் தொழில்நுட்பங்கள் என்ற ஒரு உறுதிமொழியோடு செயல்பட வேண்டும். 10 சிம் கார்டுகள் மாற்றுவதோடு அவன் கள்ளனா என்பது தவறானது. ஏன் அந்த சிம் கார்டுகள் மாற்றப்படுகிறது? என்ன காரணம்? அதன் பின்னணி என்ன? யாராவது யோசிக்கிறீர்களா? ஒரு சிம் கார்டு நம்பர் ஹேக் ஆனவுடன் அடுத்த சிம் கார்டுக்கு போகிறாங்க, அடுத்த சிம் கார்டுக்கு போகிறாங்க, அடுத்த சிம் கார்டுக்கு போகிறாங்க. மாற்றி 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 போகும்போது எத்தனை சிம் கார்டுங்க அவங்க பேரில் வரும்? எதனால் அந்த மாற்றங்கள்? ஒருவர் மொபைலில் ஒரு சிம் கார்டு போதுமானது, ஒருவர் பேருக்கு 2 சிம் கார்டுகள் போதுமானது. ஏன் அதற்காக நிறைய சிம் கார்டுகள் தேவையற்று எடுக்க வேண்டும்? என்ன காரணம்? இதன் பின்னணியை ஏன் யோசிக்கவில்லை யாரும்?